கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 24 அதிகாரம் 9 சொல்கிறது, அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஜாக்கிரதையாக இருந்து மனந்திரும்பு. இயேசு கிறிஸ்துவுக்காக ரோம சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சமயத்தில் பவுல் இந்த வார்த்தைகளை தீமோத்தேயுவுடன் சொன்னதாக நம்பப்படுகிறது. அந்த காலம் கிபி 64. அதே ஆண்டில்தான் நீரோ மன்னன் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்த ஆரம்பித்தான். பிறகு கிபி 65 பிறகு கிபி 69 இடையே நீரோவின் கட்டளையின்படி சிறை சேதம் செய்யப்பட்டார். பவுல் சிறை சேதம் பண்ணப்பட்ட இடத்தில் 300 ஆண்டுகளுக்கு பின் கான்ஸ்டன்டைன் மன்னன் ஒரு ஆலயத்தை எழுப்பினான். இந்த வேதாகமத்தில் பவுலுடன் தொடர்புடைய அநேகர் நீரோவினால் கொல்லப்பட்டு இந்த சாட்சிகளாய் மாண்டார்கள். பவுலின் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் தெசலோனிக்கா பட்டணத்திலாகிய அரிஸ்தருக்கு தீமோத்தேயு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் எபேசு பட்டணத்தில் கலகமுண்டாக்கிய பொழுது பவுலுடன் அரிஸ்தருக்கும் இருந்தான். கிரேக்கம், ஆசியா, யூதேயா போன்ற பகுதிகளில் பவுலுடன் சேர்ந்து ஊழியங்களில் பங்கு பெற்றார். பின்னர் அவரையும் சிறை சேதம் செய்தான் நீரோ. எபேசினியா ஆகிய திரோப்பும் பவுல் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இரத்த சாட்சியாக பவுல் மறுத்ததை நேரில் பார்த்த திரோப்பியும் பின்னர் விசுவாசத்து நிமித்தம் சிறை சேதம் செய்யப்பட்டார். யூதாஸ் காரியத்து இறந்த பின் பர்சபா என்னப்பட்ட யோசேப்பு மற்றும் மத்தியா என்பவரையும் சீடர்கள் சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார்கள். பர்சபா யூதாவின் பல இடங்களில் நற்செய்தியை அறிவித்தான். அவரால் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களோடு அவரும் கொலை செய்யப்பட்டார். பவுல் கண் பார்வை இழந்த வேளையில் அவருக்காக ஜெபித்த அனனியாவும் பின்னர் தனது விசுவாச நிமித்தம் தமஸ்குவில் கொல்லப்பட்டார். இப்படி பவுலின் நண்பர்கள் பலர் நீரோவினால் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனாலும் தேவனின் சபை தோற்கவில்லை. நீ படப்படுகிற பாடுகளை குறித்து எவ்வளவேலும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவார்கள். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 2:10 வாசிக்கிறோம். உங்கள் நிமித்தமும் சிலர் மறித்திருந்தாலும் அவர்களுக்கு பதிலாக ஏராளமானோர் தேவனிடத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தனர். உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு தந்து மகிழுங்கள். அப்படியேப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு மனம் திரும்பத்தக்கதாக தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.